அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மஈன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே. இது ஹஜ்ஜின் சிறப்புகள் பாகம் 7, பாகம் 8, குர்பானியின் சட்டங்களில் பார்ட் 2. சரியா? அப்போ 2 பாகமாக இதை பிரித்து போட்டிருக்கோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டு குர்பானி சம்பந்தமான விஷயங்கள். இந்த கூட்டு குர்பானி என்ற ஒரு வழிமுறையை முன்வைத்து ஒவ்வொரு ஜமாத்தாக இயக்கங்கள் பிரிவதற்கு முக்கியமாக ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வசூல் தான் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் எங்கே நீங்கள் பார்த்தாலும் கேட்டிங்கன்னா, அல்லாவின் ஆலயம் கட்டப்படுவதற்கு அள்ளி வழங்குங்கள், சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா, அல்லாவி வீட்டை கட்டுவதற்கு வழங்குங்க, உங்களுக்கு சொர்க்கத்தில் வீடு கிடைக்கும். இப்படியெல்லாம் என்ன வெளியாக ஒவ்வொரு இடத்துலையும் பள்ளிவாசல் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி வசூலுக்கு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரங்கள்லையும் நோன்பு பெருநாளில் பித்ரா வசூல்னு ஆரம்பிப்பாங்க. சரியா? இப்போ இந்த பெருநாளில் கூட்டு குர்பானின்னு ஆரம்பிப்பாங்க. சரியா? இந்த மாதிரி விஷயங்களில் வசூல் பண்ணி அதிகமான முறைகேடுகள் செய்கிறார்கள். இதனால தான் இன்றைக்கி இயக்கங்கள் ஜமாத்துகள் என்ற பெயரே ரொம்ப கெட்டு போய் என்ன மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெறுப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறது. ஆரம்ப காலங்களில் நாங்கள்லாம் இங்கே டிஎன்டிஜேயில் நம்ம கிளையாக இருக்கும் பொழுது என்ன பெருநாளைக்கு பித்ரா வசூல் பண்ணி அனுப்புவோம் நாட்டுக்கு. அதே மாதிரி குர்பானிக்கு இந்த மாதிரி கூட்டு குர்பானின்னு சொல்லி வசூல் பண்ணி அனுப்புவோம். அப்போ அதுக்கு உண்டான செய்திகளை மக்கள்கிட்ட சொல்லி கவரக்கூடிய விதத்தில் பேசி அதை வசூல் வேட்டையாடி அனுப்பி வைப்போம். அல்லாஹ் ஆலம் அதில் எவ்வளவு செய்தார்களோ எவ்வளவு தின்றார்களோ அல்லாவுக்கு அதனுடைய இதை நம்ம ஒப்படைக்கிறோம். அதில் ஏற்பட்ட பாவங்களுக்காக முழுமையாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி தௌபா செய்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கணும் இன்ஷா அல்லாஹ். என்ன அப்படி மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் எங்கள் மூலமாக அது நடந்திருக்கு. அதனால் முதல்ல அதில் வசூல் பண்ணிக்கிட்ட உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த வசூல் பண்ணி யாருக்கிட்ட நாங்கள் கொடுத்தோமோ அவர்கள்டேருந்து எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் வர்றது கிடையாது. நீங்கள் அனுப்புனது எவ்வளவு, இன்னும் வெளியிலேருந்து வந்தது எவ்வளவு, இதை யாருக்கு செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு மிச்சம் இருக்குது என்னங்கிறது எந்த ஒரு பதிலும் கிடைக்காது. என்ன அப்படி நடந்துச்சு. இப்போ அதிலேருந்து முழுமையாக நாங்கள் விடுபட்டு விட்டோம். அதற்காக அல்லாஹ்விடத்தில் பாவம் பண்ணிட்டு கேட்டுட்டோம். அந்த செய்தியை உங்களுக்கு முன்வைக்கிறோம். யார் வந்து கேட்டு வசூலுக்குன்னு வந்தால் கொடுக்காதீங்க யாருக்கிட்டையும். சரியா? பணத்தை கொண்டு போய் நீங்கள் பித்ரான்னு யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. குர்பானின்னு வந்து கேட்டால், கூட்டு குர்பானிக்குன்னு வந்து கேட்டால் யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. நீங்கள் செய்யுங்க. உங்கள் ஊரில் உள்ள, உங்கள் தெருவில் உள்ள, உங்கள் சொந்த பந்தத்தில் உள்ள ஏழைகளுக்கு என்ன அந்த பித்ராவை யார் எப்படிப்பட்ட ஏழைகளுக்கு சென்றடையணும்னு நல்லா சொல்கிறாரோ அப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுங்க, நீங்களாக கொடுங்க. யாரையும் நம்பாதீங்க. பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய சைத்தான். எவனாக இருந்தாலும் அவனை வழிகெடுத்துடும். அதுதான் கடந்த கால வரலாறுகள்லேருந்து நம்ம படித்த படிப்பினைகள். எனவே நீங்களாக செய்யுங்க. அதே போல் இந்த கூட்டு குர்பானின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பங்கு 4000, ஒரு பங்கு 5000, சில பகுதிகளில் 4200, சில பகுதிகளில் இப்படி வித்தியாசமாக இருக்கும். இப்படி அறிவிப்பு செய்கிறாங்கல்ல. அப்போ ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு அறுக்கணும். அப்போ 5000 வசூல் பண்ணாங்கன்னா 5 5 25 என்ன 7 5 35. அப்போ ஒரு மாட்டோடைய வேலை எவ்வளவு? 35,000. யோசிச்சு பாருங்கள், உங்கள் பகுதியில் விசாரிங்க. ஒரு மாட்டோடைய விலை எவ்வளவு? 25,000, 35,000, 40,000, 50,000? இப்படி வந்து 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கெல்லாம் மாடு கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர்கள்
ஒரு கொள்ளை அடிப்பித்த மாதிரியான ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நன்னாளில் தியாகத்தை பின்பற்ற வேண்டிய தியாக திருநாளில் இப்படி ஒரு அநியாயங்களை செய்கிறாங்க. சரியா? அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. கூட்டு குர்பானின்னு யார் வந்து கேட்டாலும் பைசா கொடுக்காதீங்க. உங்கள் சொந்த பந்தங்களில் மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, நீங்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி அதுக்கு ஒரு ஆளை கூலியை பிடிச்சாருங்க. அதில் உங்களுக்கு தேவையானது எடுத்துங்க. நீங்கள் யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுங்க. அதில் எந்த ஒரு தவறும் நடக்க வாய்ப்பில்லை. என்ன, நீங்கள் கொஞ்சம் உழைக்கணும். ஓகே, அந்த உழைப்புக்கு கூடுதலான நன்மை நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் என்பதை எதிர்நோக்கியவர்களாக நீங்கள் தான் செய்யணும். அநியாயங்கள், அக்கிரமங்கள் பரவுவதற்கு நாமளே காரணமாக ஆகிவிடக்கூடாது. அந்த பாவம் நம்மளை சேரும். இது மாதிரி ஒருத்தனை நம்பி என்ன ஒரு ஊரில் உள்ள ஒரு 100 பேர் கொண்டு கொடுத்து அவன் பெரிய ஒரு தொகையை அடிச்சுட்டு போயிடுவான். அதுக்கு காரணம் யார்? ஏமாளிகளாக இருந்த நம்மதும் தான் ஒரு காரணம். இல்லாட்டி அவன் இறைச்சத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்படி ஒரு ஆசையை காட்டி அதன் மூலமாக நிறைய வழிகட்டு விட்டார்கள். இதெல்லாம் கவனத்தில் கொண்டு அதனால் வசூல் பண்ண வரக்கூடியவர்கிட்ட யார்ட்டையும் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்களாக உங்கள் சொந்த பந்தங்களில் ஒரு 7 பேர், மாட்டுக்கு 7 பேர், ஒட்டகம் 10 பேர். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில் நீங்கள் 142வது ஹதீஸாக பார்க்கலாம். நசாயில் 4316வது ஹதீஸில் பார்க்கலாம். இப்னு மாஜாவில் 3122வது ஹதீஸாக பார்க்கலாம். ஆக கூட்டு குர்பானி என்பது ஒரு மாட்டுக்கு 7 பேர், ஒட்டகத்துக்கு 10 பேர். இது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்தது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் யார் வந்து கூட்டாக சேர்றாங்களோ அவங்கள குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 7 பேர் ஒன்றாக கூட்டாக சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பிரயாணத்தில் இருந்தபோது ஹஜ்ஜு பெருநாள் வந்தது. ஒரு மாட்டில் 7 பேர் வீதமும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு சேர்ந்தோம். அப்படியா? ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க. அப்படி பிரயாணத்தில் போய்கிட்டு இருந்தவர்களில் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கிக்குவாங்க, 10 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை அறுப்பாங்க இல்லையா? அவங்களா தான் அறுப்பாங்க இல்லையா? ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. ஒட்டகம் வாங்குகிற அளவுக்கு பொருளாதாரத்தை திரட்டி அவங்க அறுத்து அதை பலியிட்டு மக்களுக்கு அவங்கள சாப்பிடுவாங்க, மக்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி 7 பேர் ஒன்றா சேர்ந்து அவர்களில் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வசூல் பண்ணலை. ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணல, எல்லாம் வந்து ஒரு ஒரு விலையை நிர்ணயித்து என்ன நீங்கள் வந்து ஆட்டுக்கு இவ்வளோ கொடுங்க, இது மாட்டுக்கு இவ்வளோ கொடுங்க, ஒட்டகத்துக்கு இவ்வளோ கொடுங்கலாம் கூட்டு குர்பானின்ற ஒரு முறையை அறிவித்து கொடுத்து ஒரு தலைமையில் அது நடக்கவே இல்லை. சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி இல்லாத ஒரு செயலை எதுக்கு நம்ம இப்போ அதை உண்டாக்கணும்? வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுடைய மனைவி மக்களுக்கு அந்த பணத்தை அனுப்பி என்ன அவங்கள அறுக்க சொல்லுங்க. சரியா? அப்போ அதை விட்டு வேறு யார்கிட்டயே கொடுத்து இந்த மாதிரியான இந்த கூட்டு குர்பானின்னு சேரக்கூடிய எவ்வளோ பேர் நம்ம வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு என்ன இங்கே வசூல் பண்ணி ஒரு ஊருக்கு அனுப்பி கொடுப்போம். அவன் வாங்கினானா, அறுத்தானா, கொடுத்தானா என்பதே நமக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. என்ன ஒவ்வொரு வெளிநாட்டில் உள்ள சகோதரர்களும் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அனுப்பி கொடுங்க, உங்களுடைய நம்பிக்கையானவர்களுக்கு அனுப்பி கொடுங்க. அது அவர்களுக்கு அவங்க வாங்கி அதை அறுக்கட்டும் இல்லையா? அவங்க என்ன செய்யணும், ஒரு ஊரில் உள்ளவங்க, ஒரு தெருவில் உள்ளவங்க சொந்த பந்தங்களில் ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை ஒன்றா அறுப்போங்கிற ஒரு முடிவு செய்யணும். சொந்த பந்தங்களில் ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை அறுப்போங்கிற முடிவு செய்யணும். இதோட நிப்பாட்டிக்கணுமே தவிர ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் பணத்தை வாங்கி வசூல் பண்ணி நாங்கள் வந்து இது கொடுக்க போகிறோங்கிற ஒரு நிலையை உருவாக்காதீங்க. என்ன, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. ஏன்னா தாங்கள் அறுக்க வேண்டிய ஆடுகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கொடுத்து அறுக்க சொல்லியிருக்காங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம அண்ணன் தம்பிகிட்ட கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கி சேர்த்து அருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொந்த பந்தங்களுக்கு உள்ளார நம்ம ஒருத்தரை நியமித்து செய்யலாமே தவிர இப்படியெல்லாம் வசூல் பண்ணக்கூடியவர்களை, ஏமாற்றக்கூடியவர்களை, அவர்களையே வழி தவறி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த ஒரு நிலைகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குங்கிறத கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி வந்து யாரும் வசூல் பண்ணி கூட்டு குர்பானிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு நிலைக்கு போகாதீங்க. சரியா? முழுக்க திரும்பவும் சொல்கிறேன், நம்ம குடும்பத்தார்லேயே, நம்ம சொந்த பந்தங்கள்லேயே, நம்ம தெருவில் வசிக்கக்கூடியவர்களே ஒரு 7 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி அறுப்போங்கிற முடிவுக்கு வரணும். ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை வாங்கி அறுப்போங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவர்கள் செயல்படணும். அவர்கள் கண் பார்வையில் இந்த வேலை நடக்கணும். அவர்கள் கொண்டு போய் யாருக்கு கொடுக்கணுங்கிறத கொண்டு சேர்க்கணும்.
சமூகத்துக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளணுங்கிறதுல ரொம்ப கவனமாக செயல்படணும். ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு பைசா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதை அல்லாவின் பாதையில் செலவிடுவதற்கு அதை விட கவனமாக ஒவ்வொரு நன்மை நமக்கு கிடைக்கணும், அதனால் தீமை வந்துடக்கூடாது, பாவத்தை சம்பாதித்து விடக்கூடாதுங்கிறதுல மிகவும் கவனமாக இருந்து இந்த இபாதத்துக்களை நிறைவேற்ற நம்ம முன் வரணும். சரியா? அதில் அனைவரும் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்கள். இப்போ யாரையும் நம்பி பிறர்கிட்ட கொடுக்காதீங்க. சரியா? நீங்கள் உங்கள் குடும்பத்தார்கள் ஒன்றா சேர்ந்து செய்யுங்க. இதை அல்லாஹ் உங்களுக்கு பூரணமான நன்மையை தர இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தியை இதில் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது ஐயாமில் தஸ்ரீகள் என்ற 3 நாட்கள் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் என்ற ஒரு நிலை பரவலாக முன்றைய காலங்களில் இருந்து வந்தது. ஏகத்துவவாதிகளும் அதை எடுத்து சொல்லி கொண்டிருந்தார்கள். அதை எல்லாத்தையும் முழுமையாக ஆய்வு செய்து பலர் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை அது வேறு விஷயத்தை சொல்லக்கூடியது, என்ன அறுத்து பலியிடுதல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பலகீனமான செய்தியாக இருக்குது, ஒன்று கூட ஆதாரபூர்வமானது இல்லை. அதனால் குர்பானு கொடுப்பதற்கு 10வது நாள் துல்ஹஜ் 10வது நாள் பெருநாள் அன்று மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது தான் ஆதாரபூர்வமாக 100% அசைக்க முடியாத உத்தரவாதம் உள்ள செய்தியாக இருக்குதுங்கிறத பொதுவாக நான் சொல்லிக்கொள்கிறேன். அது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் நிறைய செய்திகள் வந்து கொண்டு இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்குரிய ஆதாரங்கள் என்னங்கிறதெல்லாம். இதில் ஒரு குறிப்பாக உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வரேன், பெருநாள் மட்டும்தான் குர்பானி கொடுப்பதற்கு உரிய நாள், அதை தவிர வேறு எந்த நாளிலும் குர்பானி கொடுக்கக்கூடாது. அதனால் யார் குர்பானி கொடுக்கணும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் பெருநாள் அன்று தொழுகைக்கு பிறகு குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி செயலாற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனையும் அழுத்திடுங்க. நன்றி. நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு கொண்டு சேருங்கள்.